ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமணம்ல பார்க்க போகிறது நெல்லிக்காய் சாதம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் இது. ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காயை வாஷ் பண்ணி அதை கிரேட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 6 நெல்லிக்காய் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணிக்கலாம். கொட்டையெல்லாம் இல்லாமல் வெறும் கொட்டையை மட்டும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம திருவின நெல்லிக்காயை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட வெட்டி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரைஸ்க்கு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக அது பொரிஞ்ச பிறகு அது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட வெங்காயம், நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. வெங்காயத்தை லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பச்சை மிளகாயும் இஞ்சியும் வெட்டி வச்சுருக்கேன். நமக்கு வாயில் வரக்கூடாது, ஃப்ளேவர் மட்டும் வேணும் அப்படின்னா லைட்டாக மிக்சியில் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பச்சை மிளகா, வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு அது கூட நம்ம இஞ்சியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது மிக்சியில் லைட்டாக ஒரே ஒரு இது சுற்றிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நெல்லிக்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம். நம்ம நெல்லிக்காய் ரொம்ப ரிச் இன் விட்டமின் சி, ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அந்தளவு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நான் சாதத்துக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் அப்போ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு புழுங்கல் அரிசி, நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருக்க புழுங்கல் அரிசியை நல்லா உதிரியாக குக் பண்ணி இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போ நான் வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வறுத்த வேர்க்கடலைக்கு பதிலாக வேணும்னா கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பாயில் பண்ண பட்டாணி ஆட் பண்ணலாம், கேப்சிகம் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வேரியேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு. அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாதம் இந்த மாதிரி உதிரியாக வேக வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த மிக்சரோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஆற வச்ச சாதமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் உடையாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம மீதி இருக்கிற ரைஸ் இருந்தால் கூட நம்ம அதை கூட எடுத்து இந்த மாதிரி நம்ம பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த நெல்லிக்காய் சாதம் டிஃபன் பாக்ஸ்க்கு ரொம்ப ஆப்டான டிஷ்ஷாக இருக்கும். அது கூட நான் இன்றைக்கி சேனக்கிழங்கு ஃப்ரை வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரை ஏதாவது இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.